வாக்கு இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பரிசிக்க முடியும். வாழ்வோம், வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். கன்னியாகுமரி கடற்கரையில் அப்பா கையை பிடித்தபடி நின்று கடல் அலையை கரைக்கு வந்து போவதை ரசித்துக் கொண்டிருந்தார். நல்ல கூட்டம். கரைக்கு வந்த அலையில் காலை நனைத்துக் கொண்டிருந்தவர், குளித்துக் கொண்டிருந்தவர், கடல் அழகை ரசித்துக் கொண்டிருந்தவர் என்று கூட்டம் பல. நினைவோடு இன்று உள்ள கடற்கரை அதற்கு இடம் தருவதில்லை. அன்று கடலில் இருந்த மணல் மேடு, உட்கார்ந்திருக்க கரை எல்லாம் மாறிவிட்டது. இறைவன் சொல்வது 60 ஆண்டுகளுக்கு முன். அப்பாவும் இறைவனும் அப்படியே கரை ஓரம் நடந்து வந்தனர். அங்கு சிலர் கூட்டமாக நின்று கொண்டு இருந்தனர். கடலையே பார்த்து கவலை தோய்ந்த முகத்தோடு, ரொம்ப நாளாவே காணோமாமே என்று ஒரு அம்மா உரத்த குரல் சொல்வது கேட்டது. நமக்கு பாக்கியம் இருந்தால்தான் பார்க்கவே முடியுமாம், மருதேல சொன்னாங்கல்ல என்று ஒருவரும், சரி எம்புட்டு நேரமாதான் நிக்கிறது, போவோமா என்று ஒருவர் கூற, அப்பா அவரிடம் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்க, மாயம்மாவதான் பார்க்கலாம்னு மருதேல இருந்து வந்தோம், கொடுப்பன இல்ல போல அந்த அம்மா ராகத்தோடு சொல்ல, அப்பதான் அப்பாவுக்கே மாயம்மா அங்க இல்லைங்கிற விஷயம் புரிந்தது. அப்பா பார்த்ததாக கூறினார். தண்ணில மிதந்துட்டு இருப்பாங்க, தரையில வந்து கொஞ்சம் உலாத்திட்டு அப்புறம் தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க, நான் பார்த்திருக்கிறேன் என்றதும், அதான் நாங்களும் பார்த்து ஆசி வாங்கினா நினைச்சதெல்லாம் நடக்கும். நாங்க எங்க நம்மள பிடிச்ச விதி அந்த அம்மாவை மறைச்சு வச்சிருச்சு. அழுத்து கொண்டது ஒரு பாம்படம், ஆசை பற்றி கொண்டது இறைவனை. கண்களை மூடி பார்த்தார். தண்ணீருக்குள் உட்கார்ந்தபடி தவக்கோலம். இடுப்பில் மட்டுமே ஒரு கிழிந்த துண்டு சுற்றி இருந்தது. சிங்க முகம், 90 தாண்டிய வயது, குள்ள உருவம், தலையில் குட்டை முடி சிக்கோடு இருந்தது. பார்த்து விட்டார் இறைவன். இறைவன் பார்ப்பதை மாயம்மாவும் பார்த்தது. கண்கள் திறந்தது. உதட்டில் சிரிப்பு. இறைவனுக்கு புரிந்து விட்டது. மாயம்மா இறைவனை பார்த்து சிரிப்பதை உணர்ந்தார். அது தண்ணீருக்குள், இறைவன் கரையில். அப்பாவிடம் நாம் போகலாம் வாங்க என்று அப்பா கையை பற்றி இழுத்தபடி திரும்பினார். நீரில் இருந்து சீரிட்டு வந்து இறைவன் கையை பிடித்து இழுத்தபடி அன்னத்தில் முத்தமிட்டாள் மாயம்மா. இறைவனின் உடம்பு நனைந்தது. அப்பா மட்டுமல்ல, அங்கிருந்த கூட்டம் திகைத்தபடி நின்றது. எதிர்பாராத முத்தம். 2 கன்னத்திலும். இறைவனை பார்த்து சிரித்தாள். முன்பல் ஒன்றோ இரண்டோ தொலைந்திருந்தது. இறைவனின் உடம்பு நனைந்தது. அப்பா மட்டுமல்ல, அங்கிருந்த கூட்டம் திகைத்தபடி நின்றது. எதிர்பாராத முத்தம். 2 கன்னத்திலும். இறைவனை பார்த்து சிரித்தாள். இறைவனுக்கு அவங்க அப்பாவின் அம்மா மாதிரி இருப்பது போல் தெரிந்தது. அப்பா கையை இறுக பற்றி பிடிக்க மாயம்மா சிரித்தபடி மீண்டும் தண்ணீருக்குள் கரைந்தாள். அப்பா இறைவனின் கையை இறுக பற்றி பிடிக்க மாயம்மா சிரித்தபடி மீண்டும் தண்ணீருக்குள் கரைந்தாள். கூட்டம் எல்லோரும் அந்த நிமிடங்கள் செயலற்று நின்றனர். மாயம்மா போனதும், என்னங்க வந்தாங்க போயிட்டாங்க என்றது பாம்படம். இப்போ எல்லோர் கவனம் இறைவன் மேலே. பெரியவர் ஒருவர் அப்பாவிடம், நாங்கெல்லாம் பார்த்தா போதும்னு காத்து கிடக்கிறோம். அந்த அம்மா வந்த வேகமும் தெரியல, போன வேகமும் தெரியல, இந்த பையனை முத்திட்டு போறாங்களே ஒன்னும் புரியலையே என்றார். இறைவனுக்கு அந்த அம்மாவின் பூர்வ ஜென்மங்கள் தெரிந்தன. இதுதான் மாயம்மாவோட இறைவனுக்குள்ள முதல் சந்திப்பு. அதன் பிறகு நிறைய சந்திப்பு நிகழ்ந்தன. இறைவனை தரிசித்த சித்தர்கள் என்கிற போது மாயம்மாவும் நினைக்க தோன்றும். வாழ்வோம், வாழ்விப்போம்.